எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், வேதம் படிப்பதின் பயன். இறைவனை காண்பதே வேதம் என்பது மனிதனின் ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டும் தெய்வீக ஒளி. இது வெறும் நூல் அல்ல, வாழ்வின் உண்மை அர்த்தத்தை உணரச் செய்யும் பரம தத்துவம். ஒருவன் வேதத்தை படிப்பது அறிவுக்காக மட்டுமல்ல, அறிவின் வழியாக இறைவனை அனுபவிக்கத்தான். வேதம் கூறுகிறது, பரமாத்மா ஒருவன்தான், அவனை தேடும் பல வழிகள் உள்ளன, அந்த வழிகளில் உயர்ந்தது ஞான மார்க்கம். வேதம் படிக்கும்போது நம் மனம் சுத்தமடைகிறது, அறிவின் கண்கள் திறக்கின்றன. அதன் விளைவாக நாம் உண்மையான இறைவனை அறிந்து கொள்கிறோம். வேதம் சொல்லும் ஒவ்வொரு மந்திரமும் மனிதனின் உள்ளத்தை கட்டுப்படுத்தி அவனை வெளிச்சத்தின் பக்கம் நடத்துகிறது. இறைவனை காண்பது என்றால் கண்களால் காண்பது அல்ல, அவனை உள்ளத்தில் உணர்வது. அவனுடைய சக்தி, அருள், கருணை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் உண்மையாக உணர்வதே. வேதம் படிக்கும் ஒருவர் அவனுடைய எண்ணம் உயர்கிறது, வாழ்க்கை ஒழுங்காகிறது, மனம் அமைதியாகிறது. அந்த அமைதியில்தான் இறைவன் வெளிப்படுகிறார். எப்படி மண்ணில் விதை விதைத்தால் சில நாளில் முளைத்து மரமாக மாறுகிறதோ, அப்படியே வேதத்தை மனதில் விதைத்தால் அது ஞானமெனும் மரமாக வளர்ந்து இறைவனின் தரிசனத்துக்கு செலுத்துகிறது. வேதம் நமக்கு சொல்வது, அறிவை வளர்த்தால் இறைவனை காணலாம். அறிவில்லாமல் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் அது மேற்பரப்பு மட்டுமே. வேதம் படிப்பது ஒரு கடமை அல்ல, ஒரு தியானம். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு தாளம், அது நம் உள்ளத்தின் இசையை ஒத்திசைக்கிறது. அந்த இசை ஒலிக்கும்போது அதுவே இறைவனின் நாமம் போல அதிர்கிறது. ஆகவே வேதம் படிப்பதின் பயன் நமக்கு அறிவு, அமைதி, அருள், இவை மூன்றும் இணைந்ததுதான் இறைவனை காணும் நிலை. வேதம் படி, மனதை சுத்தம் செய், அறிவை வளர்த்து இறைவனை உன் உள்ளத்தில் காண். வேதம் ஒரு புத்தகம் அல்ல, அது இறைவனுக்கு செல்லும் வழி. அதனை அறிந்து நடக்கும்வன் இறைவனையே காண்கிறான். அனைவருக்கும் நமஸ்காரம். நமது ஆதி அந்தம் சேனலை தொடர்ந்து வாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நமஸ்காரம்.